பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர் மூலமா நம்ம ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு வரோம். இது வரைக்கும் 28 திவ்ய தேசங்களை அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் தனது பெரிய திருமொழியில மாமரையோர் மாமலர்கள் தூவி அஞ்சலி செய்து ஹரியே சரணம் அப்படின்னு புகழ்ந்து பாடுற ஒரு திவ்ய தேசம். அதாவது விண்ணவர்கள் வணங்கும் அப்படின்னு சொல்றார், வணங்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். இது என்ன திவ்ய தேசம்னா திரு அரிமேய விண்ணகரம் அப்படிங்கிறது தான். இதை பற்றி இன்னைக்கு நம்மளோட ரொம்ப அழகான செய்திகளோட பகிர்ந்துக்க இருக்கிறார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் பாலா சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஷேர்பதியான நாராயணன் குடியிருக்கிற 108 திவ்ய தேசத்தில் ஸ்ரீரங்கம் தொடக்கமாக எல்லாத்தையும் பார்த்துன்னு வரோம். இன்றைக்கி 29வது திவ்ய தேசம் திரு அரிமேய விண்ணகரம். இந்த திவ்ய தேசம் வந்து திருநாங்கூர்லேயே இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த திருநாங்கூரை சுற்றி ஒரு 11 திவ்ய தேசம் அப்படின்பா. அதில் ஒரு 6 திவ்ய தேசம் வந்து திருநாங்கூர்லேயே இருக்குது. திருநாங்கூரை சுற்றி இந்த தெரு அந்த தெரு 4 தெரு இப்படி எப்படி போனாக்கா 6 திவ்ய தேசம். சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனோம்னா இன்னொரு 5 திவ்ய தேசம். ஸோ இந்த 6, 5, 11 திவ்ய தேசம் இந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்தோடு சம்மந்தப்பட்டது. சம்மந்தப்படாமல் 1-2 திவ்ய தேசம் இருக்குது. அதுவும் சொன்னேன். திருக்காழி ஸ்ரீராம விண்ணகரமும் திருவாலி திருநகரியும் இந்த கருட சேவை சம்மந்தப்படாதது. பட் அதுவும் இந்த இடத்துலையே சீர்காழி சுற்றிடும். ஷார்ட்டாக வந்து இந்த 11 திவ்ய தேசம் ஏன் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே விளக்கியிருக்கோம். இருந்தாலும் புதுசாக கேட்குற வாழ்க்கை என்னங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து அவரோட மாமனார் தட்சன் மேலே கோபம் கொண்டு பார்வதியை அவமானப்படுத்தினார் இல்லையா, அதனால கோபம் கொண்டு அவர் வந்து ருத்ரதாண்டவம் ஆடினார். இந்த இடத்துல இந்த ருத்ரதாண்டவம் ஆடின போது அவரோட ஜடாமுடி வந்து சடார் சடார்னு பூமி மேலே அடித்து 11 தடவை அப்படி ஆடினாராம். அவர் ஒவ்வொரு வாட்டி சடார் சடார்னு அவரோட ஜடாமுடி அடித்த போது ஒவ்வொரு சிவன் தோன்றினாலாம். ஸோ 11 சிவன் தோன்றினோடனே தேவர்கள்லாம் ஒரே மாதிரி பயமுறுந்து உடனே வந்து ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி எப்படியாவது சிவபெருமானை நீங்கள் தான் சாந்தப்படுத்தணும்னு சொல்லி சிவபெருமான் வந்து நாராயணன் வந்து பல க்ஷேத்திரங்கள்லேருந்து திவ்ய க்ஷேத்திரங்கள்லேருந்து அவர் ஒவ்வொரு சிவன்கிட்டையும் வந்து அவரை சாந்தப்படுத்தி இந்த 11 சிவனை ஒன்றாக்கி அவரை வந்து அந்த ருத்ரதாண்டவத்திலேருந்து நிற்க வச்சார் அப்படிங்கிறதா சரித்திரம். அதில் இந்த இடத்துல வந்து யார் வந்தார் அப்படின்னா கோவர்தனகிரியிலேருந்து வந்த நாராயணன். அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கார், திரு அரிமேய விண்ணகரம். இந்த இடம் வந்து சொன்ன மாதிரி சீர்காழியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் முன்னாடியே சொல்லியிருக்கார். திருநாங்கூர் வந்து சீர்காழியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். அரிமேய விண்ணகரம். அரிமேய விண்ணகரம்னா ஹரின்னா யாருக்கு தெரியும்? அரி வந்து மேவி இருக்கிறன்னா தங்கி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அரிமேய விண்ணகரம், ஹரி தங்கி இருக்கிற விண்ணகரம். ஹரின்னா யாரு? ஹரின்னா அபஹரிப்பவன். அபஹரிப்பவன்னா திருடன். என்னத்தை திருடுறார்? நம்மளோட பாவங்கள்லாம் திருடுறார், நம்மளோட உள்ளத்தை எல்லாம் திருடுறார். அதனால்தான் அவர் வந்து ஹரின்னு பேர், அவர் பேர். ஸோ அந்த ஹரி இருக்கிற அரிமேய விண்ணகரம் எப்படி இங்கே அவர் வந்தார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த ஸ்தலமும் வந்து திருமங்கை ஆழ்வாரால் தான் பாடப்பட்டிருக்கு. அவர் ஒருத்தர் தான் பாடியிருக்கார். அவர் ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். ஒரே ஒரு பாசுரத்தை பாடிட்டு நம்ம ஆரம்பிப்போம். நம்ம இது வந்து 3ஆம் பத்தில் 10ஆம் திருமொழியில் இருக்குது. கன்றதனால் விளவறிந்த கனியுதிர்த்த காளை காமரு சீர் முகில் வண்ணன் காலிகள் முன் காப்பான் குன்றதனால் மழை தடுத்த குடமாடு கூத்தன் குலவுமுடன் குடிமுதல்கள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டபங்கள் சாலைகள்
தூமறையோர் தொக்கீண்டி தொழுதியோடு மிகப்பயிலும் சோலை அன்றலர்வாய் மதி உண்டங்களிமுரலுன் நாங்கூர் அரிமேய விண்ணாரம் வணங்கு மடநெஞ்சே. இந்த இடத்துல அழகா அங்க நாராயணனோட பேரையும் சொல்லிட்டார். இந்த சேத்திரத்தில் உள்ள பேரை குடமாடும் கூத்தன், அதான் இங்க இருக்கிறவரோட பேரு, இங்க இருக்கிற மூலவர் பேரு. இங்க எப்படி வந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 2-3 நிகழ்வுகள், ரொம்ப சுவையான நிகழ்வுகள் இருக்கு, எல்லாத்தையுமே சொல்லணும் இந்த இதோட சேர்த்து. முதல்ல வந்து உதங்கர் இருக்கார் இல்லையா, உதங்க முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். மகாபாரத போர்லாம் முடிஞ்சிருத்து. மகாபாரத போர் முடிஞ்ச உடனே பகவான் கிருஷ்ணர் வந்து கிளம்பியாச்சு. அவர் சரி சொல்லிட்டு துவாரகை கிளம்பலான்னு போகும்போது உதங்கர் வந்து எங்கே கிளம்பிட்டாருன்னார். எல்லாம் ஆயிடுத்து, மகாபாரத போர்லாம் ஆயிடுத்து, பாண்டவர்கள் ஜெயிச்சாச்சு, கௌரவர்கள் தோத்தாச்சு, வேலை ஆயிடுத்து, நான் கிளம்புறேன் அப்படின்னா. ஒன்னே ஒன்று சொல்லுக்கண்ணா, என்ன, பாண்டவர்கள் ஏன் ஜெயிச்சா கௌரவர்கள் ஏன் தோத்தா சொன்ன. அது பாண்டவர்கள் புண்ணியம் பண்ணா, கௌரவர்கள் பாவம் பண்ணா, அதனால தான் இது போல ஆச்சு. இவா ஜெயிச்சா அவ தோத்தா, இவா ஏன் புண்ணியம் பண்ணா அவா ஏன் தோத்தா சொன்ன. இல்லை, அவள் வந்து முன் ஜென்மத்தில் அவள் நிறைய புண்ணியம் பண்ணதுனால இந்த ஜென்மத்தில் அப்படி ஆச்சு, முன் ஜென்மத்தில் அவள் பாவம் பண்ணதுனால இந்த ஜென்மத்திலையும் அந்த பாவம் பண்ணுறபடி ஆச்சு. இந்த முன் ஜென்மத்தில் ஏன் அது போல் அவள் பண்ணுறபடி ஆச்சு அப்படின்னு கேட்டாராம் உதங்கர். கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருத்து, அப்படி சுற்றி முற்றி நம்மகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் கூட வரக்கூடிய சந்தேகம் தான் இது. அதே தான் உதங்கர் கேட்டது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சந்தேகம் அது. ஸோ அவர் ஒன்றே சொன்னாரா, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் நேரம் கிடையாது, நான் துவாரகைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரா. உதங்கர் சொன்னாராம், நீ வந்து இந்த கேள்விக்கு நீ என்றைக்குமே பதில் சொல்ல மாட்ட, யார்கிட்டையும் பதிலும் நீ சொல்ல மாட்ட. ஒன்றே ஒன்று, அர்ஜுனனுக்கு நீ எப்படி விஸ்வரூபம் காட்டினியோ அதே போல் எனக்கு விஸ்வரூபம் காட்டிட்டு நீ போகலாம் அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு அவருக்கு உதங்கருக்கு இந்த இடத்துல விஸ்வரூபத்தை காட்டிட்டு குடமாடும் கூத்தரா அங்கே நின்னார் அப்படிங்கிறதான் முதல் நிகழ்வு. இப்படி தான் வந்தார். உதங்கர் முனிவர் வந்து அங்கே தவம் பண்ணி வந்ததுனால தான் இவர் வந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கஷ்யபர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கஷ்யப முனிவர். அவருக்கு 2 மனைவிகள். ஒன்று வந்து வினதை, இன்னொன்று கத்ரு அப்படின்னு. வினதைங்கிறவ யார் அப்படின்னா கருடாழ்வார் இருக்கார் இல்லையா, கருடர் அருணர், இவா 2 பேருக்குமோட தாயார். கத்ரு வந்து நாகர்களோட தாயார். இவா 2 பேரும் தட்சனோட பொண்ணு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது, ஏன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு மனைவிகள் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காது, அது போல் இருக்கும். இவா 2 பேருக்கு போட்டா போட்டி நிறையா வரும். இவா 2 பேர் இருந்தபோது இந்திரனோட அந்த குதிரை உச்சைஸ்ரவஸ்ங்கிற குதிரை அப்படி போச்சான். உச்சைஸ்ரவன் குதிரை போன உடனே அவள் அந்த கத்ரு கேட்டாலாம், இந்த குதிரை வந்து என்ன நிறத்தில் இருக்குது சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா. இவன் உடனே வினதை சொன்னாலும், இதில் என்ன இருக்குது, அது வெள்ளை குதிரை தான், வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது, இதில் என்ன இல்லை, கருப்பு இருக்குது, வால் பேர் கருப்பு இருக்குது அப்படின்னா. அதுவும் வெள்ளையாக தான் இருந்தது, வால் பேர் கருப்பு இருக்குன்னா. என்ன இப்படி சொல்கிறேன், அது வந்து வெள்ளையாக தானே போச்சு பாரு, இப்போ வரும் பாரு, இன்னொரு வரும் பாரு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாலும் அவன் நாகர்களை கூப்பிட்டு, நாகர்கள்லாம் வந்து அந்த வாலை வந்து சுற்றின்னு கருப்பாக்கிறபடி பண்ணிட்டாலாம். அப்போ வந்து என்ன போட்டி அப்படின்னா, இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாளோ அவள் மற்ற ஆளுக்கு அடிமையாக இருக்கணும், அடிமை சாசனம் எழுதி. இது போல் பண்ணவுடனே நாகெல்லாம் எல்லாம் பாம்பெல்லாம் போயிட்டு அந்த வாலெல்லாம் சுருட்டின்ட்டு தான். இன்னும் தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு கருப்பாக தானே இருக்கும் வால் இல்லையா, கருப்பாக இருக்கும். ஐயோ எப்படி கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி அடிமை ஆகிட்டா. இவன் அடிமையானவுடனே இவன் சொன்னாலாம், அடிமையாக இருக்கிறது உனக்கு கஷ்டம் தான் எனக்கு தெரியும், ஆனால் உன்னோட அந்த அடிமைத்தனத்திலேருந்து உன்னை வந்து விடுவிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஷரத்துக்கு ஒன்றே ஒன்று நீ பண்ணணும். என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னோட பிள்ளை கருடன் கிட்ட சொல்லி அமிர்த கலசத்தை கொண்டு வரப்பட்டேன் அப்படின்னாரு. ஆஹா, அதனால் என்னன்னு சொல்லிட்டு உடனே வந்து கருடன் கிட்ட சொல்லி கருடாழ்வார் வந்து போய் அமிர்த கலசத்தை அவர் எடுத்துன்னு வந்தார். அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்து அவர் சரி அம்மா அது போல் விடுவிக்கணுமே அந்த இதுலேருந்து, அதனால அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்து அவர் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அவள் பருகிறதுக்கு முன்னாடி அவள் கீழே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவள் கத்ரு அந்த கெட்டவன் நாகர்களோட அம்மா அவள் போன போது அப்போ என்ன பண்ணானா, அப்போ ஒரு மாயாவி அதை எடுத்துட்டு அவன் ஆகாச மார்க்கமாக அவன் போயிட்டானான். அப்போ வந்து பெருமாள் என்ன பண்ணாரா, ஒரு அம்பு ஒன்று விட்டாரான், அவரோட வில்லேருந்து ஒரு அம்பு ஒன்று விட்டாரான். விட்ட உடனே அந்த அந்த அமிர்த கலசம் வந்து அங்கே அப்படியே கீழே விழுந்துதான். அப்படியே கீழே விழுந்த உடனே
அது கொட்டின இடம் தான் வந்து அந்த தீர்த்தம் அங்கே இருக்கு பாருங்க, அந்த அமிர்த தீர்த்தம் அது. அதனால தான் அதனோட பேர் சொல்ற பாருங்க, அமிர்த தீர்த்தம். அது ரொம்ப புண்ணியமான தீர்த்தம். அது அப்படியே அந்த அமிர்த கலசத்தை அவர் பிடிச்சுட்டார். அது பிடிச்சிட்டு ஆடினாராம். அதனால தான் குடமாடும் கூத்தர். அந்த குடம் இருக்கு இல்லையா, அமிர்த குடத்தை அவர் அங்கேயே பிடிச்சு அவர் ஆடினாராம். அதனால குடமாடும் கூத்தர் அப்படிங்கிற பேரோட வந்தது அப்படின்பா. குடமாடும் கூத்தர் வந்து கிருஷ்ணரை பற்றி தெரியும். அவர் வந்து கோகுலத்தில் வந்து குறவை கூத்து அப்படின்லாம் பண்ணுவாராம். குறவை கூத்துங்கிறது என்னன்னா, இந்த பெண்களோடெல்லாம் நாட்டியம் எல்லாம் ஆடுறது இல்லையா, அது குறவை கூத்து அப்படிங்கிறது. இன்னொன்று கும்பநாட்டியம்ங்கிறது தான் நீங்கள் சொன்ன மாதிரி தலையில் குடம் வச்சுருப்பா, இடது கையில் குடம், வலது கையில் குடம், நடுவில் வந்து பறை கட்டின்னு இருப்பார். இந்த பக்கத்துலேருந்து குடம், அந்த பக்கத்துலேருந்து குடம், அது அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கும். நடுவில் பறை வேறு அடிச்சுட்டு இருக்கும். அது ஒன்றும் அவரால் மட்டும் செய்யும், வேறு யாராலையும் பண்ண முடியாது. அங்கே கோகுலத்திலே வந்து நந்தகோபன் தான் இருக்கிறதுக்குள்ள ரொம்ப நாட்டியம் ஆடுறதுல ரொம்ப சிறந்தவனம். அவருக்கு பிள்ளை கிருஷ்ணர் வந்தவுடனே அவரையும் மிஞ்சி இவன் தான் நாட்டியம் ஆடுறதுல ரொம்ப பெரிய இதுவனம். அதனால வந்து குடமாடும் கூத்தர் வந்து எப்படி ஆடினாருங்கிறதுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளவு அழகா ஆடினார் அப்படின்பா. இங்கே வந்து பெருமாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 புஜங்களோடு இருக்கார். 4 புஜங்களோடு அவரை சேவிக்கலாம். அவரோட மூலவர்ப்பை நான் சொன்ன மாதிரி குடமாடும் கூத்தர் கிழக்கு நோக்கி அமிர்த திருக்கோலத்தில் இருக்கார். தாயார் வந்து அமிர்த கடவல்லி தாயார். உற்சவர் வந்து சதுர்புஜங்களோடு இருக்கார். குன்றக்குடையான எடுத்த கோபாலன். தீர்த்தம் வந்து கோடி தீர்த்தம், அமிர்த தீர்த்தம் அப்படின்பா. அமிர்தம் சிந்தித்து இல்லையா, அதனால் அமிர்த தீர்த்தம். விமானம் வந்து உச்ச சிருங்க விமானம் அப்படின்பா. காட்சி கண்டவா உதங்க முனிவர். இந்த உதங்க முனிவர் தான், அவரால் தானே இவர் வந்தார் இல்லையா, அதனால் உதங்க முனிவர் இங்கே வந்தார். இங்கே சொல்லுவார், அடியார்களோட பகைவர்களை அழிக்கும் பொருட்டே பெருமான் இங்கே எழுந்தருள் இருப்பதாக ஒரு ஐதீகமாக. அதாவது பகை நீக்கும் பரந்தாமன் அப்படின்னு இவர் இங்கே சொல்லுவாளாம். இந்த இடத்துல வந்து அதாவது நம்மளோட பகைவர்களை வெல்லணும் அப்படிங்கிற வாழ்க்கை இந்த பகவான் வந்து ஒரு வரப்பிரசாதி அப்படின்பா. திருமங்கை ஆழ்வாரே வந்து நீங்கள் அவரோட பாசுரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாசுரத்தில் எம்பெருமான் வந்து தேவர்களுக்கா அமிர்தம் கடந்து அசுரர்களை வென்றதையும், மாபலி சக்கரவர்த்தி அடக்கியதையும், ராவண சம்ஹாரத்தையும், பூதனையை மாய்த்ததையும் எல்லாத்தையும் கூறி பகைவர்களை வெல்ல அருள் பாலிப்பவர் இவரே அப்படிங்கிறார். அதனால பகைவர்கள் இருந்தால் அவளை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பகவான் தான் எல்லாருக்கும் அருள்பவர் அப்படின்பான். உதங்க முனிவரை பற்றி சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து குடமாடும் கூத்தரை பற்றி இன்னொரு சொல்லலாம். இதை தவிர இன்னொரு ஒரு சுவையான கதை ஒன்று இருக்குது. அந்த சுவையான கதை வந்து என்னங்கிறத அடுத்த தொடரில் வேணும்.